நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த உள்ளே இருக்க ஒரு குகை. அதில் ஒரு ஒரு ரிங் ஒரு இது பதஞ்சலி சித்தரோட உருவம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 4, 5 சுற்று பாம்போட உடல் வந்து 5 தலை வச்சுருக்க மாதிரி ஒரு குட்டி சிலை தான் இது. அந்த எல்லோ கலரில் இருக்கிறது அந்த பாம்பு உடல், மேலே இருக்கிறது வந்து மேலே தலை இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இதில் வெளிச்சம் கம்மியாக தெரிஞ்சதுனால இந்த மாதிரி இருக்குது. சரியா? உள்ளே இருட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி குகை. இந்த இது தீபம்லாம் நிறைய ஏற்றி வச்சாங்கன்னா அப்படி நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போய் உட்காந்து இது வந்து அந்த பக்கம் இந்த இந்த இதுக்கு மேலே அதுக்கு மேலே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த முருகன் காமிச்சாலும் அதோட இங்கேருந்து இப்படி போய் இந்த குகை வழியே மேலே போனால் அந்த முருகன் கோயிலில் உள்ள முருகன் பாதத்துக்கு போயிடும். முருகன் பாதத்தை வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி அங்கே உட்காந்து அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே தான் மேலே இருக்காங்க. இது இந்த குகைக்கு இந்த பக்கம், அது ஃப்ரண்ட்டில் தான் அந்த முருகன் இது இருக்குது. படி ஏறி போகணும். இது அடிவாரம், அது மேலே உச்சியில் இருப்பாங்க. ஸோ இவங்க இதோடய போனாங்கன்னா அந்த முருகனோட பாதத்துக்கு போயிடறாங்க. அங்கே ஒரு இடமா இருக்குது. அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த மாதிரி பேசுவாங்களா, இல்லை உட்காந்து கண்டிப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியை வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து எப்படி பண்ணணும், இங்கே இந்த சக்தி நிலை எப்படி இருக்குது, இங்கே மக்கள் எப்படி இருக்காங்க, நோய்கள், இந்த சூழ்நிலை, இந்த அந்த காலநிலை மாற்றம், இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹையர் சோல்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய பேர் நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் இது குகை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த குகையோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மேலே தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே தொட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஜில்லுன்னு அப்படி ஒரு மாதிரி இங்கே எவ்வளோ பெரிய வெப்பமாக இருந்தால் கூட அது சுற்றி ஆக்சுவலாக வெப்பமான இடம்தான், ரொம்ப மரம் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு பாறை மேலே தானே இருக்குது, இது பாறையோட அடிவாரம் தானே. அப்படிங்கும்போது வந்து என்னென்னா அதுவே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஆலமரம் வந்து இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய மலை, இந்த பக்கம் ஒரு பாறை மரம் இருக்குது, அதோட விழுது, இன்னொரு விழுது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது, இன்னொரு விழுது பேக்கில் இருக்குது, நடுவில் மரம் இருக்குது. அது எப்படி தான் சாத்தியமாக வளர்ந்துச்சுன்னு தெரியல. நான் பார்த்தேன். ஆனால் அது ஏதோ ஒரு கை கால் முளைச்ச ஒரு காற்றா இல்லை ஒரு இதாக அப்படி இருக்குது. அந்த சித்தர்களோட மகிமை அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இதுக்குள்ளே தான் இப்போ நான் வந்து அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சர் இருக்குல்ல, அதோட லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு பாதை இருக்குது. அதுக்குள்ளே தான் 3 வழின்னு சொன்னேன்ல, மதுரைக்கு, சந்திரகிரிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் கோவிலுக்கு இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஆண்டாள் கோவில் இருக்குது, அங்கே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. இதோட இந்த ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நிறைய அளவுக்கு உடம்பை வளைச்சி உள்ளே போனால் அதுக்குள்ளே போயிடலாம் போல். இந்த மலை மேலே ஒரு குகை இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் போனால் உடம்பெல்லாம் குறுக்கிட்டு தான் போகணும். அந்த பக்கம் அந்த 3 பாதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று தவழ்ந்துக்கிட்டே போகணும், இல்லை உட்காந்து அப்படி உடம்பை அப்படி நகட்டிட்டு தான் போகிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி போல் அது வந்து ரொம்ப சன்னமாக இருக்கவங்க தான் போகணுன்னா, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால என்னால் வந்து பார்க்க தான் முடியும். அதனால் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்க பசங்க அவங்களாம் உள்ளே போயிடுறாங்க. ஸோ கடவுளோட அருள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பண்ணும்போது எனக்கே ஆனந்தமாக இருக்குது. ஸோ இந்த ஆனந்தத்தை, இந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படியே வந்து ஆனந்தம் கிடைக்கட்டும்னு அப்படின்னு மனதார இதயத்துலேருந்து வேண்டிக்க தான் எனக்கு தோணுது. இதை பாருங்கள், இதுதான் இவங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த இதில் நான் வந்து உங்களுக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்த ஒரு கீரி பிள்ளையோட பிக்சரை உங்களுக்கு வச்சு காமிச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன்.